காலையிலே பூனைக்கு சாதம் வச்சுட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? வாங்க வந்து எல்லோரும் சாப்பிடுங்க. முடியாங்க. ஒருத்தன் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கான். இந்த இன்னொருத்தன் வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. இன்னும் 2 பேரும் அங்கே சாப்பிடல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தது வைக்க போகிறது காக்காவுக்கு வைக்க போகிறாங்க சாதம். ஏதோ காக்காவுக்கு வச்சுட்டேன். அவங்க எப்போ வேணாலும் வந்து சாப்பிடுவாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. இப்போ வந்துடுவாங்க. இங்கே வாங்க, இந்தாங்கன்னு கூப்பிட்டா வந்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு போயிட்டான் 2 பேர். ஒருத்தன் சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க அம்மா என்னான்னு தெரியல, சாப்பிடாம இந்த பக்கம் போய் உட்காந்துருக்கா பிள்ளைங்கள சாப்பிட விட்டுட்டு. இவங்க 2 பேரும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடு வைக்கலை. ஏன்னா நேற்றுக்கு உட்கார மாட்டேன்னுட்டாங்களே. இன்றைக்கி பாருங்கள் எல்லோரும் இங்கே வர்றாங்க. ஏய் இங்கே வாங்க, எல்லோரும் வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. என்னடா சாப்பாடு கொண்டாடாமல் வராடே அப்படின்ட்டு பார்க்குதுங்க. என்னை ரிட்டன் திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். இங்கே வாங்க. நேற்று உட்கார சொன்னதுக்கு உட்கார மாட்டேன்ட்டீங்க. சாப்பாடு கொடுக்கறதுட்டையும் உட்காராமல் என்கிட்ட ஏக்கா கொடுத்தீங்கல்ல. இன்றைக்கி பாருங்கள். இல்லை உட்காருங்க, கீழே உட்காருங்க, உட்காருங்க, கீழே உட்காரு. வச்சுட்டு போகுது. ஏய் கீழே உட்காரு, வெள்ளையா உட்காரு. இப்போ உட்காராது பார்த்தீங்களா? கருப்பு கீழே உட்காரு, கீழே உட்காரு, உட்காரு, கீழே உட்காரு, உட்காரு, கீழே உட்காருங்க. இப்போ வெளில போய் சாப்பாடுக்குன்னா கரெக்டாக உட்காந்துட்றான். நான் அப்போ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன். இங்கே பாருங்கள், நேற்று உட்கார மாட்டேன்ட்டாங்கல்ல. இன்றைக்கி எப்படி உட்காந்துருக்கதை பாருங்கள். கீழே உட்காரு, உட்காந்தாச்சு. அப்போ தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே உட்காந்துருக்கு பாருங்கள். கீழே உட்காருங்க, உட்காருங்க, வெள்ளையா உட்காரு, கீழே உட்காரு, உட்காரு. இல்லை இதுங்களோ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதனால தான் சாப்பாடு இப்போ பால் காஞ்சிகிட்ருக்கு. இப்போ எடுத்துகிட்டு வர போகிறேன். உட்காரு கருப்பு, கீழே உட்காரு, கருப்பு கீழே உட்காரு, உட்காரு, உட்காரு. இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டான். உட்காருங்க. இன்றைக்கி நீங்களாம் நானான்னு பார்த்துட்றேன். என்ன சமத்து நேற்றைய குட்டி எண்ணெயை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க நீங்கள். நேற்று பால் குடித்தோன்னா உட்காருங்கன்னா ஒன்றும் உட்கார மாட்டேன்னு வச்சுங்கங்க. அதனால தான் இப்போ காக்காவுக்கு பூனைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு இதுங்களுக்கு மட்டும் பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறனால தான். இப்போ பாருங்கள், பால் கொடுக்காமல் இருக்கவும் எப்படி நான் சொன்னோன்னே எப்படி உட்காந்து டைலாக் பார்த்தீங்களா? போய் பால் போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இனிமேல் கண்ட்ரோல் ஆகாது. பால் வச்சு ஒரு குண்டா வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ எடுத்து கொண்டு போய் கொடுக்க போகிறேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. 2 பாத்திரத்தில் வச்சுருக்கேன்னா. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.